ஹலோ கியூட்டீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குங்குமாதி லிப் சீரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிப் சீரம் பார்த்திங்கன்னா உங்களோட பிக்மெண்டேஷன் லிப்பை நல்லாவே க்யூர் பண்ணும். உங்களோட ட்ரை லிப்ஸு இதெல்லாமே நல்லா ஒரு சாஃப்டாக கிளாஸியாக லிப்பை வைக்க ஹெல்ப் பண்ணும். இந்த லிப் சீரம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பாத்திரத்தில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். ரப்பிங் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதை ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க டர்ட்ஸு எதுவாக இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஸ்பேட்சுலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கரில் நான் ஆலிவ் ஆயில் ஒரு 3 ml எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா லிப்புக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். இதில் நிறைய விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம லிப்ஸ்க்கு ரொம்ப சாஃப்டாக ஷைனாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நேச்சுரலாக ஷைனி எஃபெக்ட் கொடுக்கும் இந்த ஆலிவ் ஆயில். ஸோ அது ஒரு 3 ml நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஜொஜோபா ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஜொஜோபா ஆயிலும் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக நம்மளோட லிப்பை மாய்ஸ்சராக வச்சுருக்கும். ட்ரைனஸ் எல்லாம் ஹீல் பண்ணும். இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால் நம்மளோட லிப்ஸ் நல்லா சாஃப்டாகவும் எந்த ஒரு கிராக்கு அந்த வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனாக இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்துருக்கிற இது ஜொஜோபா ஆயில் ஒரு 2 ml எடுத்துக்கிறேன். அடுத்தது ரோஸ்ஹிப் ஆயில் தான் எடுத்திருக்கோம். இதுவும் ஒரு 2 ml எடுத்துக்கோங்க. ரோஸ்ஹிப் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பிக்மெண்டேஷன்ஸ் லிப்ஸ் எல்லாம் நல்லா க்யூர் பண்ணும். அந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம லிப்பை நல்லா பிரைட்டாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது. இதுலேயும் விட்டமின் சி அண்ட் இ இருக்குது. ஸோ இது நல்லா பிரைட்டன் பண்ணும் நம்மளோட லிப்ஸை. அடுத்தது நான் எடுத்துருக்கிறது கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நார்மலாகவே கோகனட் ஆயில் நல்ல மாய்ஸ்சர் தன்மை இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1 ml எடுத்திருக்கேன். இது நல்லாவே லிப்ஸ்க்கு அந்த சாஃப்ட் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா ஆயில்ஸுமே பார்த்திங்கன்னா சேமாக ஒவ்வொன்று பண்ணாலும் மற்றபடி இந்த டீப் மாய்ஸ்சர் கொடுக்குறது நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ஆயில்ஸுமே டீப் மாய்ஸ்சர் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ ஆயில் 1 ml எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் 1 ml எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா டீப்பாக நம்மளோட லிப் நல்லா மாய்ஸ்சராக இருந்தாலே இந்த ட்ரைனஸ்ஸு அந்த வெடிப்பு எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சப்பிளான ஒரு லிப்ஸ் கிடைக்கும். அதுக்காக எடுத்துருக்க ஆயில்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது நான் ஒரு 1 ml கரெக்டாக எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா குங்குமாதி ஆயில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 14 மூலிகை வச்சு இந்த குங்குமாதி செஞ்சுருக்கோம். இது இந்த ஒரு ஆயில் மட்டும் நீங்கள் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது நான் ஒரு 1 mlக்கு எடுத்துக்க போகிறேன். இது லிப்ஸு எல்லா ப்ராப்ளம் லிப்ஸில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆகுதோ, ட்ரைனஸாக இருக்கா இல்லை பிளாக் லிப்பாக இருக்கா எல்லாத்தையும் க்யூர் பண்ணும் இந்த குங்குமாதி ஆயில். இது ஒரு 1 ml எடுத்துருக்கோம். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இதோட பெனிஃபிட்ஸே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயிலாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் 0.2 grams மட்டும் நீங்கள் விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிற ஆயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இது ஃபஸ்ட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் வேணால் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கணும். எசென்ஷியல் ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணும். ஏன்னா லிப்ஸுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ நீங்கள் எசென்ஷியல் ஆயில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி நான் லெமன் கிராஸ் ஆயில் ஒரே ஒரு ட்ராப்பு இல்லைன்னா 2 ட்ராப் எடுத்துக்கலாம். 2 எசென்ஷியல் ஆயில் ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் லெமன் கிராஸ் ஆயில் 1 ட்ராப்பும் ரோஸ் ஆயில் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் 1 ட்ராப்பும் எடுத்துக்கிறேன். 1 ட்ராப் தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் இந்த எசென்ஷியல் ஆயில் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட லிப் சீரம் ரெடி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆயிலும் நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லிப் சீரம் நீங்கள் ரெகுலராக டெய்லி மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ண உங்கள் லிப்ஸில் இருக்கிற அந்த ட்ரைனஸும் சரி, பிளாக் பிக்மெண்டேஷன் அந்த லிப்ஸ் எல்லாமே க்யூர் ஆகி நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டான ஒரு லிப்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஆனால் இது ரெகுலர் பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும். டே அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இன்றைக்கி இந்த ரோல் ஆன் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம போடும்போது ஈஸியாக நம்ம லிப்ஸ்க்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட சீரம் ரெடி ஆயிருச்சு. இது ரெகுலராக நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸ்க்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. டே அண்ட் நைட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல மாய்ஸ்சராகவும் நல்ல சீக்கிரமாக உங்களோட டீப் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தாலும் இது க்யூர் பண்ணும். இது வந்து இந்த லிப்ஸில் வந்து போத் மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட அந்த பிக்மெண்டேஷன்ஸ், ட்ரைனஸ் லிப்ஸ், கிராக்டு லிப்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.